சென்னை காட்டுப்பாக்கத்தில் மெட்ரோ ரயில் தூண் மீது மோதி விபத்திற்குள்ளான மாநகர பேருந்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் வணக்கம். விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்னென்ன? அண்ணா சதுக்கத்திலிருந்து பூந்தமல்லி நோக்கி நேற்று மாலை வந்த அரசு பேருந்து தடமெண் 25G பூந்தமல்லி அடுத்து குமணஞ்சாடி அருகே சென்று கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே இருந்த மெட்ரோ தடுப்பு பில்லரின் மீது மோதியதில் டிரைவர் ஏழுமலை உட்பட 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது குறித்து ஆவடி போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேலும் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது தற்போது விபத்துக்குள்ளான அரசு பேருந்தின் கண்காணிப்பு காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து திடீரென சாலையில் சென்று கொண்டிருந்த தடத்தை இருந்து விலகி நேராக அந்த தடுப்பு பில்லரின் மீது மோதி அந்த மோதிய பலத்த சத்துடன் மோதியதும் மேலும் அந்த பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் ஒருவரோடு ஒருவர் கம்பிகளில் முட்டிக்கொண்டு காயமடைந்து வெளியே ஓடி வரும் காட்சிகளும் தற்போது தெரிய வந்துள்ளது. எனவே டிரைவருக்கு லேசான மயக்கம் ஏற்படுவதன் காரணமாகவே இந்த விபத்தானது நடந்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் தொடர்ந்து அந்த விபத்திற்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்திலும் ஆவடி போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மெட்ரோ பில்லரின் மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.